إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا ويوم يحشر أعداء الله إلى النار فهم يوزعون حتى إذا ما جاءوها شهد عليهم سمعه وأبصارهم وجلودهم بما كانوا يعملون وقالوا لجلودهم لما شهدتم علينا قالوا أنطقنا الله الذي أنطق كل شيء وهو خلقكم أول مرة وإليه ترجعون கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வ புகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது தடவையாக இந்த முசஃபா பகுதியிலே நாம் இந்த மார்க்க ஒன்றுகூடலிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இடம் மாறினாலும் நமது நோக்கங்கள் மாறுபடவில்லை. நாம் இது போன்ற நல்ல முயற்சிகளிலே ஈடுபடுகிற போது சில நேரம் சில தடங்கல்கள், சங்கடங்கள், சில போது இந்த நிகழ்ச்சியை செய்ய முடியாத அளவுக்கு சில மன கஷ்டங்கள், பல பிரச்சனைகள் எல்லாம் வரும். இது உண்மையிலே சொல்கிறேன்னா ஷைத்தானுடைய ஒரு விஷயமாக இது இருக்குமாக இருந்தால் இதுக்கு நிறைய வரவேற்புகள் இருக்கும், ஒத்துழைப்புகள் இருக்கும், மக்களுடைய வரவுகள் கூடுதலாக இருக்கும். இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு வேலை, அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு நாம் செய்கிற ஒரு ஒழுங்கு என்றபடியினால் சில நேரங்களிலே சில தடங்கல்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், வரவேற்பு இருக்காது, மக்களுடைய வரவு நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்காது. இப்படி பல விதமான தடங்கல்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வகையிலே நாம் சென்ற வாரம் சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு தந்திருக்கிறோம். நாம் நம்முடைய பொறுப்புகள் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நமக்கு சுமத்தப்பட்டிருக்கிற அமானிதம் என்ன, இது போன்ற விஷயங்களை சென்ற வகுப்பிலே நாம் சுருக்கமாக தெரிந்திருக்கிறோம். அது ஒரு தலைப்பு என்று சொல்வதை விட ஒரு பொதுவான ஒரு உபதேசம் என்றுதான் அதை நாம் சொல்ல வேண்டும். அந்த வகையில் சென்ற வகுப்புக்கு வந்த நிறைய சகோதரர்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு புதுசாக வந்த சகோதரர்கள் யார் கொஞ்சம் லேசாக அடையாளப்படுத்தணுமா? போன வாரம் புதுசாக வந்தீங்க, மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அப்போ நம்முடைய நோக்கம் நாம் சென்ற வாரம் சொல்லியிருப்பது போல மார்க்கத்தை நாங்கள் முதலாவது படிக்கிறது, ரெண்டாவது நடைமுறைப்படுத்துவது, மூன்றாவது அல்லாஹ் நமக்கு சுமத்தி இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான் அதை தெரியாத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த மூன்று நம்ம செய்யலைண்டா நம்மளோட வாழ்க்கை வெற்றி பெறாது. இதை நான் சொல்லலை, சின்னோரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவங்கள தவிர. அப்போ நஷ்டத்திலேருந்து தப்பணுண்டா முதலாக என்ன செய்யணும்? ஈமானை சரியாக வச்சுக்கொள்ளணும். எங்களோட நம்பிக்கை, விசுவாசம் நாங்கள் சரியாக இருக்கிறான்னு பார்க்கணும். ரெண்டாவது என்ன? வஅமிலுஸ் சாலிஹாத், சாலிஹான நல்ல செயல்பாடுகள். நல்ல செயல்பாடுன்னு சொல்வது தொழுவ நோம்பு மட்டுமல்ல, நம்முடைய பேச்சுவார்த்தைகள், நம்முடைய குணங்கள், நம்ம அடுத்த முஸ்லீமோட நடந்து கொள்கிற முறைகள்,
இப்படி நம்மளோட வாழ்க்கையில் அல்லாஹ் விரும்புகிற செயல்பாடுகள் இருக்கணும். ரெண்டாவது வணக்க வழிபாடுகள் உட்பட. மூன்றாவது வத்தவாசவ் பில் ஹக், சத்தியத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுது. வத்தவாசவ் பிஸ் சப்ர், நீங்கள் சத்திய பணியை நீங்கள் எடுத்து சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வரவேற்பு வராது. கண்டிப்பாக வரவேற்பு வராது. என்ன வரும்? பிரச்சனை வரும். தேவையில்லாத வேலை உங்களுக்கு. என்னத்துக்கு? உங்களோட பாட்டில் பள்ளிக்கு வரீங்க, தொழுவுறீங்க, போகிறீங்க, அதோடு நிப்பாட்ட வேண்டியது தானே. சும்மா தேவையில்லாமல் போய் மார்க்கத்தை சொல்லி பிரச்சனை வந்து வம்பு, இதெல்லாம் தேவையா? அப்படி நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு 100 பேர் இருப்பாங்க. நம்ம பாட்டில் பள்ளிக்கு போயாச்சு, தொழுதாச்சு, வந்தாச்சு, குர்ஆனை படித்தாச்சு, நமக்கு எதுக்கப்பா மார்க்கத்தெல்லாம் போய் சொல்லுவானே அப்படின்ற அட்வைஸ் தான் கூட வரும். எது வந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் வாழ்க்கையில் பின்பற்றணும், சொல்லணும் என்ற நிலைப்பாட்டுக்கு நிறைய பேர் வரல. அப்போ இது இந்த மாதிரி குர்ஆனுடைய இந்த நிலைப்பாடு நம்மளோட வாழ்க்கையில் வரணும். ஒன்று, எங்களோட ஈமான் சரியாக இருக்குது, நம்பிக்கை கொள்கை சரியாக இருக்குது. ரெண்டாவது, நல்ல அமல்கள், நல்ல செயல்பாடுகள், நல்ல கொள்கைகள். மூன்றாவது, சத்தியத்தை சொல்கிறது. இந்த 3 அடிப்படைகளை வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், சென்ற வாரம் விளங்கி வச்சுக்கிறோம். அந்த அடிப்படையோடு தான் இன்ஷா அல்லாஹ் எங்களோட இந்த தாவாவுடைய பயணம். நாங்கள் படிக்கிறது, நாங்கள் இன்றைக்கி ஒரு 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமா, நம்மளோட நண்பர்கள்ட்ட போய் நாங்கள் இப்படி இன்னொரு பயானில் கேட்டோம், உண்மையிலேயே நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்கிறாங்க என்று அந்த 2 விஷயத்தை நீங்கள் எத்தி வைக்கிற கடமை உங்களுக்கு வருது. நீங்கள் எதை வாழ்க்கையில் கேட்குறீங்களோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், அதை முதல்ல என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தணும். நீங்கள் நடைமுறைப்படுத்தாமல் போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறீங்க, கூடுமா? இது கூடாது. ஏன் கூடாது? அல்லாஹ் கேட்குறான், லிம தகூலூன மா லா தஃஅலூன். எதுக்கு நீங்கள் செய்யாத போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறீங்க? நீங்கள் செய்யாத ஒன்றை அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. முதல் வேலை என்னென்னா நடைமுறைப்படுத்தணும். இன்றைக்கி மெயின் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை என்னென்னா, பேச்சுக்கள் நிறைய இருக்குது, ஆனால் நடைமுறைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாகிக்குது. அப்படித்தானே? அப்போ அந்த நிலையிலிருந்து நாங்கள் மாறுறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். நாங்கள் எதை கேட்குறோமோ அதை நாங்கள் முடியுமான மட்டும். அதுக்காக 100 விஷயத்தை கேட்டால் 100ஐயும் உடனே செய்ய இயலாது. நாங்கள் அதுக்குரிய மனோ வலிமையை, அதுக்குரிய தர்பியாவை நாங்கள் உண்டாக்கணும். ஒரு அடியாக 100ஐயும் கேட்டு 100ஐயும் அமல் செய்யறது அது சில நேரங்களில் சாத்தியம் குறைவு. ஆனாலும் நாங்கள் ட்ரை பண்ணணும். நம்மள்கிட்ட வந்து ஒரு 10 பாவம் இருக்குது, இன்றைக்கே 10ஐயும் விட முடியுமா இருந்தால் அது பெஸ்ட். ஒரு ஆள் நினைக்கிறார், இன்ஷா அல்லாஹ் போராடுவோம், என்னது இந்த சுபுவுக்கு எழும்புறது எனக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது, இப்போ என்ன செய்யலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், இன்றைக்கி எழும்புவோம், நாளைக்கு மிஸ் ஆகிட்டா அடுத்த நாள் மிஸ் ஆகக்கூடாது. இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். காலப்போக்கில் சுபுவுக்கு எலும்பாடி தான் உங்களுக்கு பிரச்சனையாக போகும். விளையினா சொல்லுது, எலும்புறதால பிரச்சனை. ஒரு ஒரு மாதத்துலேயோ வருஷத்துலேயோ ஒரு நாள் மிஸ் ஆகின, அட்டையே இன்றைக்கு எலும்ப முடியலைன்னு தான் கவலை ஆகிக்கும். இது அப்போ எல்லாமே நீங்கள் நினைக்கக்கூடாது நமக்கு முடியாதுன்னு. முடியும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எந்த சமுதாயமாவது தங்களையே மாற்றலை அல்லாஹ் எங்களை மாற்றுவான், அவன் விரும்பினார், அப்படி அல்ல. ஏன்னா லா யுகையரு பி கௌமின் ஹத்தா யுகையரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமூகமாவது தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் மாற்ற மாட்டான். அப்போ இந்த அடிப்படைகளை நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட மனசில் என்ன சென்ற வாரம் வரலன்றதுக்காக சிலவங்களுக்கு இந்த முன்னுரையை நான் சொல்லிக்கிட்டேன், இதை நீங்கள் அடிப்படையாக வச்சுக்கொள்ளுங்க. இந்த வாரம் உங்களுக்கு நான் முக்கியமாக நம்மளோட வாழ்க்கையில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், மறுமை நாளில் அல்லாஹ் நம்மளே விசாரிப்பான். மறுமை விசாரணை இது சம்பந்தமாக நம்ம முடியுமான வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அல்லாஹ் ஏன் விசாரிக்கிறான், எப்படி விசாரிப்பான், அல்லாஹ் கண்டிப்பாக விசாரிக்கத்தானே வேணும், இது மாதிரியான விஷயங்களை நாங்கள் என்ன செய்வோம், இன்னைக்கு சுருக்கமாக என்ன செய்வோம், தெரிஞ்சு கொள்வோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி. உங்களில் ஒவ்வொருவருமே பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகள் சம்பந்தமாக நீங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களோட பொறுப்பை பற்றி கேட்பான். இதை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறாங்க, அதாவது ஃபல் அமீருல்லதி அலன் நாசிரா, மனிதர்களுக்காக நியமிக்கப்படுகிற ஒரு தலைவர், அல்லாஹ் அவரை விசாரிப்பான். அவர் வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும் வர்ரஜுலு ராஇன் அலா அஹ்லி பைத்தி. ஒரு மனிதர் அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுவார். வீட்டு நிர்வாகத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய், உன்னோட பிள்ளைகளை வளர்க்கிறதுல நீ எப்படி நடந்து கொண்டாய், உன்னோட மனைவி விஷயத்தில் நீ எப்படி கண்காணிப்போடு நடந்து கொண்டாய், உன்னுடைய குடும்ப விவகாரங்களில் நீ எப்படி நடந்து கொண்டாய், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகலண்டா அடித்து விரட்டும், என்ன ஸ்கூலுக்கு போகல 8 மணியாக போச்சு 7 மணியாக போச்சுட்டு, அதே பிள்ளை பள்ளிவாசலுக்கு போகாம வைக்கும், அது பிரச்சனை இல்லை, சின்ன பிள்ளை தானே.
அப்படிதானே? குர்ஆனை சின்ன பிள்ளை படிக்கிறதுக்கு அது குர்ஆன் தானே, பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் கிளாஸுக்கு போட்டி பிரச்சனை. அப்ப இந்த மாதிரி குடும்ப விஷயத்தில் நாம் மார்க்க விஷயத்தில் அலட்சியமாக நடந்து கொண்டு உலக விஷயத்துல மட்டும் அந்த புள்ளையை ஊக்கப்படுத்தி என்ன செய்யணும், காலப்போக்கில் புள்ள டாக்டரா போகுது, ஆனால் சூரத்தில் பார்த்தே தெரியாது. அப்படியான ஒரு சூழல் குடும்பங்களில் உருவாகுது. அல்லாஹ் விசாரிப்பான் இதையெல்லாம். அப்ப ஒவ்வொருவரும் நாளைய மறுமை விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்குறோம். இது ஒரு நாங்கள் எடுத்த தலைப்புக்கு வேற வெளியில் உள்ள சப்ஜெக்ட் நிறைய வார்த்தால இதில் ஒரு செய்தியாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. விசாரணை இருக்குது, நாளைய மறுமையில் நம்மளோட ஒவ்வொரு பொறுப்புக்கும் விசாரணை இருக்கிறது என்ற ஒரு செய்தியை மட்டும் இந்த ஹதீஸில் என்ன செய்யுங்க, நீங்கள் செய்திகளாக விளைவிக்கணும். புகாரில் 2554 இலக்கத்தில் இந்த செய்தி இருக்குது. இதே நேரத்தில் அல்லாஹ் திருமுறையில் சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் சொல்றான், வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன். உங்களுக்கு எந்த விஷயத்துல சரியான அறிவு இல்லையோ, சரியான நாலேஜ் இல்லையோ, அந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்களுக்கு ஒரு விஷயத்துல நல்ல போதுமான அறிவு இருக்கிறது, அதை பற்றி நல்ல தெளிவு இருக்கிறது, அல்லது ஒரு சாதாரணமான சமுதாயத்தில் வரக்கூடிய செய்திகளையோ அல்லது பொதுவாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மார்க்க சம்பந்தப்பட்டு வருமா இருந்தால் அதை பற்றிய விவரம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அதை பற்றி பேசலாம், அதில் தலையிடலாம். உங்களுக்கு எந்த விதமான விவரமும் இல்லாத ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இன்ன சம்அ வல் பஸர வல் ஃபுஆத். நிச்சயமாக கேள்வியின் பார்வையும் கேள்வியும் அதே மாதிரி உள்ளமும் விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்குது. குல்லு உலாஇக கான அன்ஹு மஸ்ஊலா. இதுல ஒவ்வொன்றுமே நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான், விசாரிப்பான். அப்ப அல்லாஹு தஆலா நாளைய மறுமையில நாம காதால கேட்டதையும் விசாரிப்பான், கண்ணால பார்த்ததையும் விசாரிப்பான், உள்ளத்தால நம்முடைய தவறான எண்ணப்பாடுகளையும் விசாரிப்பான். காதால கேட்டதெல்லாம் விசாரிப்பான்டா நம்ம யோசிக்கணும், என்னத்தை அப்படி விசாரிக்க போறான் அப்படின்ட்டு. உதாரணமா ஒரு சகோதரரை பத்தி மோசமான ஒரு செய்தியை ஒருவர் பேசுறாரு நம்மகிட்ட வந்து, நாம என்ன செய்யறோம், சொல்லுங்க சொல்லுங்க வேற என்ன நடந்தது அப்படி கேட்கிறோமா இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் சொல்றாருன்னா கேட்கறது என்ன பிரச்சனை, நம்ம கடமை என்ன அப்படி சொல்லும் போது இந்த பாருங்க அந்த சகோதரன் இல்லை, தயவு செய்து நீங்க என்ன செய்யாதீங்க, அதை பேசாதீங்க அப்படின்னு நாம என்ன செய்யணும், தட்டணும். அந்த இடத்துல என்ன செய்யணும், அதை தடுக்கணும். ஏன், ஒரு சகோதரனை மானவங்க நடக்கிற விஷயம் மானபங்கப்படுத்தப்படும் போது நாம் அதை கேட்கறது என்பது அந்த பாவத்துக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றதுக்கு சமம். அல்லாஹ் சொல்றான், கேள்வி நீங்க என்னத்தை வேண்டாலும் கேட்கலாம் நினைக்காங்க. விடிய என்ன செய்யறோம், ஹெட்போனை காதில் அடிச்சுக்கிட்டு சினிமாவை கேட்கிறோம், பாட்டை கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். நாம தானே கேட்கிறோம், இது நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணலையே. அல்லாஹ் சொல்றான், இன்ன சம்அ வல் பஸர. கேள்வியும் பார்வையும் உள்ளமும் விசாரிக்கப்படும். புரியுதா? நாங்க ஒரு வேலையை செய்யறோம், பெரிய ஒரு தியாகம் பண்ணிக்கிறோம், மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இப்படி ஒரு பெரிய தியாகம் பண்ணிட்டோம், நாங்கள் இவ்வளவு தர்மம் கொடுத்துட்டோம், நாங்கள் ஹஜ்ஜி செஞ்சுக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆள் திருப்திப்படலாமா? நாளைய மறுமையில் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் இவர் 10 ஹஜ்ஜி செஞ்சுக்கிறார், ஒரு 20 உம்ரா செஞ்சுக்கிறாருன்னு அல்லாஹ் லிஸ்ட்டில் போட மாட்டான். எது வரைக்கும் நீங்கள் அதை உள்ளத்தால் அல்லாஹ்வுக்குன்னு செஞ்சிருந்தா தான் அங்கே அது கிடைக்கும். அல்லாஹ்வுக்குன்னு நீங்கள் அதை செஞ்சிருந்தா அல்லாஹ் இடத்துல கூலி கிடைக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்குன்னு இல்லாமல் உலகத்தில் காட்டுறதுக்கு, ஷோ பண்ணுறதுக்கு, அடுத்தவனை புகழன்றதுக்காக வேண்டி நீங்கள் அதை செஞ்சிருந்தா அங்கே ஒன்றும் வாய்தா இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான், 3 பேர் அல்லாஹ் விசாரிக்கிறான். ஒருவர் மார்க் அறிஞர், அவர் சொல்லுவார், நான் தான் உனக்கு அவனுடைய பாதையில் மார்க்கத்துக்காக மக்களை பிரச்சாரம் பண்ணினேன், குர்ஆனை படிச்சு கொடுத்தேன், எல்லாம் சொல்லுவார். எல்லாம் உண்மைதான், ஆனால் எனக்காக செய்யலை. நீ மக்கள் உன்னைய பாராட்டுறதுக்காக செஞ்சா மக்கள் பாராட்டிட்டாங்க. அப்ப உள்ளத்தால மனிதன் எதை செய்கிறானோ அது அல்லாஹ்வுக்குன்னு செஞ்சிருந்தா அங்க கூலி கிடைக்கும். அல்லாஹ்வுக்குன்னு நீங்க செய்யாம உலகத்துக்காக வேற நோக்கங்களுக்காக நீங்க ஒரு காரியத்தை செய்திருந்தா அல்லாஹ் இடத்துல அதுக்கு என்ன செய்யாது, கூலி இருக்காது. அப்ப உள்ளமும் நாளைய மறுமையில் என்னது, விசாரிக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். இதே மாதிரி நீங்க பாருங்க, லா தஸூலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு. நாளைய மறுமையில் ஒரு அடியானுடைய பாதம் நகராது. அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றம் இருக்குது, மனிதர்களை எல்லாம் எழுப்பி வச்சு அல்லாஹ் விசாரிப்பான் என்று நாம் நம்புறோமே, அந்த விசாரணை மன்றத்திலே 4 பேருடைய பாதம் நகரவே முடியாது. முதலாவது யாரே, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வயதை எப்படி போக்கினான் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லுவான். இவ சிலவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்துலன்னு சொல்லி
அவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் சொல்லி பெருமடிச்சுட்டு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கிறாங்க. நம்ம ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க, எப்படி நாங்கள்லாம் முந்தி தலைமன்னார்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு படம் பார்க்க போவோம் அப்படிம்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, அப்போ கடந்த காலத்தில் பாவத்தை எல்லாம் செஞ்சு போட்டு அதில் கொஞ்சம் பேர் இன்பத்தில் உட்காந்துட்டுக்கிறாங்க. யாரெல்லாம் நான் இப்படியெல்லாம் தப்பாக செஞ்சுட்டேன் ஒரு காலத்தில், யாரெல்லாம் என்னை மன்னிச்சு கொண்டு எல்லா இடத்துல தௌபா செஞ்சு மீண்டு வந்தால் பாவம் மன்னிக்கப்பட்டுரும். பிரச்சனைனா அதல்ல. அப்போ ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு மனுஷன் செய்கிற அக்கிரமங்கள் எல்லாம் அல்லாஹ் இதெல்லாம் மறந்துட்டான், இதெல்லாம் கணக்கெடுக்கல, அப்படி இல்லை. நீங்கள் எல்லா இடத்துல கெஞ்சி மன்றாடி இஸ்திக்பார் செஞ்சு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான், அது வேற. இது எதுவுமே நீங்கள் செய்யலை, நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமான்னு சொல்லி நீங்கள் செஞ்ச பாவத்தையே பெருமையாக நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் நாளைய மறுமையில் நீங்கள் ஒவ்வொரு வயசில் செஞ்சதை விசாரிக்கப்படும். அதே மாதிரி சொன்னாங்க, அறிவை அல்லாஹ் நிறைய பேருக்கு கொடுக்குறான். அந்த அறிவை கொண்டு நீ என்ன செஞ்சாய் என்று அல்லாஹ் விசாரிப்பான். மாலிஹி பொருளாதாரம், மின் ஐன தஸபஹு வ ஃபீமா அன்ஃபக, எங்கிருந்து நீ சம்பாதிச்சான்னு அல்லாஹ் கேட்பான். நம்ம என்ன நினைக்கிறோம், பொக்கெட்டில் சல்லி வந்து குமிஞ்சா போதும், பேங்குக்கு சல்லி வந்தால் போதும், என்னது எப்படி அது எப்படின்னாலும் சம்பாதிக்கிறது இதெல்லாம் பார்க்கலுமா? அது துபாயில் வந்து உட்காந்துக்கிட்டு ஹராம் ஹலால் பார்த்தா ஊருக்கு சல்லி அனுப்பிடுமா, காசு அனுப்பிடாது, அப்படி மனுஷன் நினைக்கிறான். இயற்கையாக தானே. அதனால சில கம்பெனியில் என்ன செய்வாங்க, சம்பளம் வேறையா வாங்கிக்கொள்வாங்க, உள்ளால அதை விற்கிறது இதை விற்கிறது, அந்த மாதிரி விளையாட்டுகளெல்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ நம்ம பொருளாதாரத்தை எல்லாம் விசாரிப்பான். ஹலாலான வருமானம் எப்படி, அப்பா உனக்கு இந்த இன்கம் வந்தது, இந்த 10 திரகமணி எப்படி சம்பாதிச்சா, இந்த 100 திரகம் உனக்கு எங்கிருந்து வந்தது? அப்ப நம்முடைய பொருளாதாரம் எங்கிருந்து சம்பாதித்தாய், மின் ஐன தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, எதற்காக செலவழித்தாய் என்றும் விசாரிக்கப்படும். அதே மாதிரி அன் ஜிஸ்மிஹி, ஒருத்தன் தன்னுடைய பொடி உடம்பு இருக்குது, ஃபீமா அபிலாஹு, எதற்காக பயன்படுத்தினான். அப்ப நாளைய மறுமையில் அல்லாஹ் இப்படி எல்லாத்தையுமே என்ன செய்யறான், விசாரிக்கிறான் என்ற ஒரு செய்திகளை எல்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதனால இந்த விசாரணையை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். சிலவங்களுக்கு அல்லாஹ் லேசா விசாரிப்பான், அவங்களோட விசாரணை ரொம்ப சிம்பிளா இருக்கும். இன்னும் சிலவங்களோட விசாரணை ரொம்ப மோசமான விசாரணையா இருக்கும். 2 வகையான விசாரணை இருக்கிறது. சில ஆட்களை விசாரிக்கும் போது அல்லாஹ் வந்து சில கூட்டத்தை சொல்றான், அவர்களுக்கு நாளைய மறுமையில் எந்த கொஸ்டினும் இருக்காது, எந்த விசாரணையும் இருக்காது. யதுகுலூனல் ஜன்னத பிகைரி ஹிசாபின் வலா அதாபின், நேர சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. கேள்வி கணக்கும் இருக்காது, விசாரணையும் இருக்காது, எந்த கொஸ்டினும் இல்லை. 70,000 பேர் உங்களுக்கு தெரியும். இது ஒன்று. அல்லாஹ் இன்னும் சில பேரை விசாரிப்பான். பணக்காரன் எல்லாம் 500 வருஷம் வச்சு இன்குவாரி பண்றது. 500 வருஷம். உங்களுக்கு தெரியும், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எப்படி சொர்க்கத்துக்கு போவாங்க தெரியுமா? தவண்டு சொர்க்கத்துக்கு போவாண்டாங்க. ஒரு நபித்தோழர் சொர்க்கத்துக்கு போவாங்கன்றது கன்ஃபார்ம். ஆனா மற்ற சஹாபாக்கள் முஸ்அப் இப்னு உமைர், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக், இந்த மாதிரியா டக்குன்னு சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. சொன்னாங்க தவண்டு தான் போவாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரிய பணக்காரன். தர்மம்னு சொன்னா லேசு மாசா தர்மம் கொடுத்த ஆள் இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு முறை மதீனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு ஒரு ஜாதி ரொம்ப துட்டுப்புட்டு சத்தமாக கிடக்குது. பெரிய ஒரு அமளி மொழி, சுனாமி சவுண்டு கேட்குற மாதிரி கேட்குது. ஆயிஷா என்ன சொன்னா, என்ன சத்தம் ஓவரா கேட்குது, என்னமா அந்த சொல்லுவாங்களே அந்த ஒரு நெரிசலான ஒரு சத்தம் ஒன்று வருது, அது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வியாபார ஒட்டகங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படியா? உடனே சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கத்துக்குள்ள தவண்டுகிட்டு தான் வருவார் அப்படின்னு. அப்படிதான் அவர் அந்த ஸ்டேஜ். அப்ப இந்த செய்தி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டது. நேரம் வராங்க ஆயிஷா நாய்கிட்ட, உம்முல் முஃமினீனே, அதாவது நீங்க இப்படியெல்லாம் சொன்னீங்கன்ற ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன், இந்த செய்தி ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சது தான் என்றாலும் 2ஆம் முறை ரிப்பீட் இவங்க கேட்கும் போது இவங்க மனசு கஷ்டப்படுது. ஏன்னா சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னாங்க, தவண்டுகிட்டு போவேன்னு சொன்னாங்களே. அப்ப சொன்னாங்க, இந்த நபிமொழியை நீங்க எனக்கு சொல்லிக்கிறீங்க மறுபடி, நான் இதுக்காக ஒரு தர்மம் செய்ய போறேன். 700 ஒட்டகங்களுக்கு, அதோட சாமான ஒட்டகங்களை மட்டுமல்ல, அந்த ஒட்டகங்களோடு சேர்ந்து நிறைய பொருள், இது எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறாங்க. கணக்கு பாருங்க, பண்டே கணக்குல ஒட்டகம் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு இந்த திரகம்ல சொல்லணும் லட்சக்கணக்காக வரும். ஒட்டகம் மட்டுமல்ல, அதுல சாமாயத்து இது ஃபுல்லா. யோசிச்சு பாருங்க, அப்படி தர்மம் கொடுத்த மனுஷன். அப்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் அதுக்கு கணக்குகளை காட்டிட்டு தான் அல்லாட்ட போகணும். அப்ப எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்றான், விசாரிக்கிறான். அதுக்காக விசாரிக்கப்படுற எல்லாருமே அல்லாஹ் இடத்துல தண்டிக்கப்படுவாங்கன்னு விளங்கிடக்கூடாது. அல்லாஹ் விசாரிப்பான். சில கட்டங்கள்ல மூமினை கூப்பிடுவான்,
திரையை போடுவான். திரையை போட்டு அத்த அரிஃபு தம்பக்கதா, இந்த பாவம் செஞ்சு உனக்கு தெரியுமா, அத்த அரிஃபு தம்பக்கதா, இது செஞ்சே தெரியுமா, இது செஞ்சே தெரியுமாண்டு விசாரிக்கும் போது மூமின் யோசிக்கிறோம், ஆஹா நம்ம நரகத்தான் போகிறோம், முடிஞ்சு போச்சு, இவ்வளோ விஷயம் நம்ம செஞ்சுக்கிறோமே, இதுல இதெல்லாம் தப்பி நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போற சான்ஸ் இல்லை, பயப்படுறான் அந்த மூமின். அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, இதெல்லாம் தெரிந்தான் நீ செஞ்சது, ஏற்றுக்கொள்றான், உன்னைய நான் மன்னிச்சிட்டேன். ஏன் மக்களுக்கு நீ செஞ்ச பாவம் தெரியல, இன்றைய தினம் நானும் அதை மறைத்து விட்டேன், உன்னை வந்து அல்லாஹு தஆலா என்ன செய்றான், அவனை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு ஆக்குறான்னு பார்க்குறோம். அப்போ இப்படி சில கேள்விகள் இருக்கிறது. இதே மாதிரி நாளைய மறுமையில அல்லாஹ் விசாரிக்கிற முதல் விசாரணை என்ன, முதலா என்னத்தை இபாதத்துகள் எதை பத்தி விசாரிப்பான் தெரியுமா, ஒரு அடியான் முதல்ல விசாரிக்கப்படுவது தொழுகையை பத்தி. தொழுகையான்னு மட்டும் கேட்க மாட்டான், தொழுகையை நபி வழி அடிப்படையில் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுது காட்டினாங்களோ அந்த முறைப்படியும் தொழணும், அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு நபித்தோழர் போய் தொழுதுட்டு வரார், சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து காண்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் டாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க தொழல மறுபடியும் போய் தொழுட்டு வாங்க. ரெண்டாம் முறை போய் தொழுதுட்டு வராரு, மறுபடி வராரு, ஃபஇன்னக லம் துஸல்லி ஃபர்ஜி, திரும்ப நீ தொழலன்றாங்க. ஏன் அவர் தொழுது தானே வந்தாரு, அப்ப தொழுகை என்பது விசாரிப்பான்டா, நீ தொழுதியா, ரைட் ஓகே, அப்படி அல்ல, ஒவ்வொரு சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழக்கண்டீங்களோ அப்படி தொழுங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முறைப்படி அந்த தொழுகை இருக்கணும். அப்ப ஒவ்வொன்றுமே என்னது விசாரிக்கப்படும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், லில்லதீன ஸ்தஜாபு லிரப்பிஹிமுல் ஹுஸ்னா, எவர்கள் தங்களுடைய ரப்புடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்களோ அது அவர்களுக்கு நல்லதாகும். வல்லதீன லம் யஸ்தஜீபு லஹு, யார் இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இறைவனின் அழைப்புக்கு செவிசாய்க்கவில்லையோ, பதில் சொல்லவில்லையோ, லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன், அவர்களுக்கு பூமியில உள்ள அனைத்தும் கொடுக்கப்பட்டு வ மிஸ்லஹு மஅஹு, அது மாதிரி இன்னொரு பங்கும் கொடுக்கப்பட்டால் லஃப்ததௌ பிஹி உலாயிக லஹும் சூஉல் ஹிசாப், அதை கொடுத்தாவது அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பலாமான்னு யோசிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இத்தகையவர்களுக்கு சூஉல் ஹிசாப், மோசமான விசாரணை இருக்கிறதுன்றான். அவங்களோட விசாரணை எப்படி இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும், விடிவு கிடைக்காது, அவங்களோட கேள்வியிலிருந்து அவங்க விடுதலை பெற முடியாது. வமாஹும் ஜஹன்னம் வ பிஸல் மிஹாத், அவர்கள் ஒதுங்கும் தலம் நரகமாகும், ரொம்ப மோசமான தங்குமிடம் என்று சூரத்து ரஅத் 13ல 18வது வசனத்தில் சொல்லி காட்டுறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், நல்லடியார்களை பற்றி சொல்லும் போது சொல்றான், வயகாஃபூன சூஅல் ஹிசாப், கெட்ட விசாரணையிலிருந்து எங்களை அல்லாஹ் காப்பாத்து, அல்லாஹ் அன்றைய மறுமை நாளிலே எங்களோட விசாரணை மோசமா இருக்கக்கூடாது, எங்களோட விசாரணை கெட்டதாக இருக்கக்கூடாது என்று கெட்ட விசாரணையிலிருந்து அவர்கள் பயப்படுவார்கள். சகோதரர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம், இந்த விஷயமெல்லாம் அல்லாஹ்விடத்துல விசாரிக்கப்படாது, இதெல்லாம் அல்லாஹ் கேட்க மாட்டான், அல்லாஹ் இதுக்கெல்லாம் தண்டிக்க மாட்டான் என்று நாங்கள் நினைக்கிறோமா? அல்லாஹ் சொல்றான், சிலருடைய விசாரணையே மோசமாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூரத்து ராதுல, இதே வசனமும் சூரத்து ராதுல 20ல் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய மகனையும் மனைவியையும் ஹாஜரையும் அவங்களோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவங்களையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு வராங்க. நீங்க நினைக்கிறீங்களா அவங்களுக்கு இறக்கமெல்லாம் இல்லை, அல்லாஹ் சொன்னத்தோட விட்டுட்டு வந்துட்டாங்க, கல்லு மனசாய்க்கும் போலன்னு சொல்லி? இல்லை, அவங்களோட மனசுல இறக்கம் இருக்கிறது. அவங்க எதிர்பார்த்து ஏங்கி கிடைச்ச ஒரு குழந்தை தான் இஸ்மாயில், உள்ள இல்லைன்னு தான் அன்னை சாரா இந்த அடிமை என்ற ஹாஜரா என்ற அவங்களோட அடிமையை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. புள்ள கிடைச்சா எப்படிப்பட்ட இறக்கம் யோசிச்சு பாருங்க. பாபு வந்து சொல்றாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ عِندَ بَيْتِكَ الْمُحَرَّمِ, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் உன்னுடைய அந்த ஓடையிலே, உன்னுடைய புனிதமாக்கப்பட்ட அந்த இடத்திலே வைத்து வீட்டுக்கு அருகாமையிலே நான் குடியமர்த்தி விட்டு வந்திருக்கிறேன். ரப்பனா லியுகீமுஸ்ஸலா, என்னுடைய ரப்பே அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹி, அவர்களை நோக்கி மக்கள் ஈர்க்கப்படுவது போன்று அவங்களை நோக்கி மக்கள் வந்து சேருகின்றவாறு அவருடைய உள்ளத்தை திருப்பி விடுவாயாக. ஒரு சுக்குஹும் மினஸ் ஸமராத், கனிவர்க்கங்களை கொண்டு அவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக. மக்கள் வந்து அவங்களை நோக்கி போற மாதிரி ஆக்குது, அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு கொடு, இப்படி எல்லாம் துஆ செய்து போட்டு அந்த கடைசியாக சொல்றாங்க, ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதை,
என்னையும் என்னுடைய பெற்றோர்களையும் வலில் முக்மினீன் மூமின்களையும் மன்னித்து விடுவாயாக யௌம யகூமுல் ஹிசாப் விசாரணை நிலைநிறுத்தப்படுகிற அந்த நாளிலே. அப்ப நபிமார்களும் கூட விசாரணைக்கு பயந்துக்கிறாங்க. இப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா வழங்கிச்சு, அல்லாஹ் நாளைய மறுமையில எல்லாரையும் விசாரிப்பான். விசாரணையும் கேள்வி கணக்கும் இல்லாம 70,000 பேர் போவாங்க. அது தனிய ரசூலா சொல்லிட்டாங்க. அவங்க யாரு? அல்லாஹ் மேல தவக்குல் வச்சுப்பாங்க. அவங்க எந்த விதமான சாஸ்திரம் பார்க்க மாட்டாங்க, பறவை சாஸ்திரம் பார்க்க மாட்டாங்க, பறவை சாஸ்திரம் பார்க்க மாட்டாங்க, இன்னொரு வாக்கில் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி என்னது அதிசயம் தெளிவா வந்திருக்கிறது. அலா ரப்பிஹிம் யத்தவக்கலூன், அல்லாஹ்வை முழுமையா சார்ந்திருப்பாங்க. அப்ப இது அல்லாத ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ்விடத்துல விசாரணை இருக்கிறது. இப்ப அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் முடிவு அவனுக்கு தெரியும். இப்ப இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துருக்கிறோமே, நாம சொர்க்கம் போமா நரகம் போமான்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு ஆக்களை பத்தியும் நாம நல்லவங்களா கெட்டவங்களா, சொர்க்கம் போமா நரகம் போமான்னு அல்லாஹ்வுக்கு இப்ப தெரியுமா இல்லையா? நம்ம முடிவு தெரியுமா இல்லையா? சரி, மகசர்ல எழுப்பி வச்சுக்கிட்டு ஒரு ஆளை பார்த்த உடனே, இப்ப என்னைய பார்த்த உடனே இவர் நல்லவராய்ப்பாரா கெட்டவராய்ப்பாரா எதுக்கு கொஞ்சம் விசாரிச்சு பார்ப்போம், அப்படி அல்லாஹ்வுக்கு தேவையாயிருக்கு? அப்படி இல்லை, எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் ஒருத்தரை விசாரிக்கணும். அவனுக்கு தெரியும், போ எங்க உனக்கே தெரிந்தானே நீ எங்க போகணுண்டு, போ சொர்க்கத்துக்கு போ இல்லை நரகத்துக்கு போண்டு அல்லாஹ் சும்மா அனுப்பலாமா இல்லையா? அனுப்பலாம். ஆனா அல்லாஹ் அப்படி செய்யல. அல்லாஹ்வுக்கு சும்மா அனுப்பலும். அவனுக்கு தெரியும் யாரு என்ன என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்க, என்ன அவனோட முடிவு என்ன, அவங்க என்ன செஞ்சாங்க, சொர்க்கத்துக்குரியவங்களா நரகத்துக்குரியவங்களாண்டு அல்லாஹ்வுக்கு தெரியாம விசாரிச்சு முடிவெடுக்கிறதுக்காக விசாரிக்கிறல்ல, தெரியும். ஆனா ஏன் விசாரிக்கிறான் சொல்லுவாங்க. கோர்ட்ல நீங்க ஒரு வழக்கை கொண்டு போறீங்க, வழக்கு கொண்டு போனா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீதிபதிக்கு தெரியுது இவன் உண்மையிலே கொலை செஞ்சானது, நீதிபதியே கண்ணால பார்த்துட்டாரு. கோர்ட்ல இவர் கொலைகாரர், இவருக்கு இவ்வளவு கால சிறை தண்டனை வழங்குற நீதிபதி சொன்னா கோர்ட்ல என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இது உலகத்துல நான் உதாரணத்துக்கு சொல்றேன், சொல்ல மாட்டாங்க. யார் நீதிபதியே கண்டிருந்தாலும் அவர் பிரதிவாதியா நான் கண்டேன் சாட்சி அப்படின்னு அவர் என்ன செய்யணும், வாக்குமூலம் கொடுத்து தான் அவரை குற்றவாளியா இது பண்ணணும். இது உலகத்தினுடைய நீதிமன்றங்கள்ல நீங்க பாக்குறது, இது குறைபாடு உள்ள நீதிமன்றங்கள். அல்லாஹ்வோட வேலை என்னண்டா, ஒருத்தன் குற்றவாளியா இருந்தா இவன் குற்றவாளி என்பதை நிரூபிக்காம அவனுக்கு தண்டனையும் இல்லை, அவனுக்கு சொர்க்கம் இல்லை. அவன் நல்லவனாயிருந்தா நல்லவன் என்பதற்கான ஆதாரங்களை அவன் கையில கொடுத்துருவான். கெட்டவனாயிருந்தா கெட்டவன் என்பதற்கான ஆதாரங்கள் அவனுடைய கையில கொடுத்துத்தான் அல்லாஹ் அவன் என்ன செய்வான், தண்டிக்கிறதோ சொர்க்கத்துக்கு அனுப்புறது. இத அல்லாஹ் எப்படி ஏன் இதை செய்யறான்டா, உலகத்துல எந்த ஒரு அடியானுக்கும் அநியாயம் இழைக்கப்படக்கூடாது. இதுல அல்லாஹ் ரொம்ப கவனமாகிறான். ஒருத்தன் குற்றவாளி என்பதை அவனே ஒத்துக்கொள்ள வச்சு, நீ குற்றம் செய்திருக்கிறாய் என்பதை நீனே ஒத்துக்கொள்ளணும். பெஸ்ட்டுக்கு நீ ஒத்துக்கொண்ட பிறகுதான் உன்னையே தண்டனை காக்குவான். நல்லவனாய்தான் நல்லவன், நீ நல்லது செஞ்சதுக்கு இருந்தா பாரு இன்னென்ன விஷயமெல்லாம் நீ செய்திருக்கிறாய் என்று அவன் முதலாவது என்ன செய்வான், ரெண்டு தரப்பாருக்கும் உரிய நியாயங்களை அல்லாஹ் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒருத்தன் சொல்லலுமா, பாருங்களேன் நான் எவ்வளவு தொழுதிக்கிறேன் தெரியுமா, அல்லாஹ் என்னை அநியாயம் பண்ணிட்டாண்டு வாய துறக்க இல்லாம தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புவோம். இது அல்லாஹ்வுடைய நியாயத்தினுடைய நீதியினுடைய மிக உச்சகட்டமான, அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் நினைச்சா நரகத்துக்கு ஒருத்தன் அனுப்பலாம். நரகத்துக்கு போறவனுக்கே தெரியும் நான் நரகத்துக்குரிய வேலையை தான் செஞ்சேன், ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்யல, அப்படி அனுப்புறல நரகத்துக்கு. சரி, நாளைய மறுமையில மனிதனை அல்லாஹ் விசாரிப்பதற்கு உலகத்திலேயே சில செட்டப் பண்ணி வச்சுக்கிறான். நாளைய மறுமையில ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், பதிவேட்டை கொடுக்குறான். நீ உன்னுடைய பதிவேடு இதோ இருக்கிறது, என்னது உன்னுடைய செயல்களுடைய ஏடு இதோ இருக்கிறது அல்லாஹ் கொடுக்குறான். அதுக்கு அல்லாஹ் எப்படி செட்டப் பண்ணிக்கிறான் தெரியுமா, உலகத்திலே மனிதனுக்குரிய செட்டப் பண்ணப்பட்டு விட்டது. இதுல பல விஷயங்களை நாங்க பார்க்கலாம். மிக சுருக்கமா சொல்றதா இருந்தா, திருமறை குர்ஆனிலே 17வது அத்தியாயத்தினுடைய 13 இருந்து 15 வரைக்கும் உள்ள வசனத்தை பாருங்க. 17, 13. வகுல்லு இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கழுத்திலே பதிவேட்டை சொருகி இருக்கிறோம். எங்க எங்க சொருகிறோம், கழுத்துல, கழுத்துல சொருவிக்கிறேன்றான். وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا, கியாமத்துடைய நாளிலே
அந்த பதிவேட்டை அவன் வாசிக்கக்கூடிய ஏடாக நாம் வெளியாக்கி விடுவோம். கழுத்துல ஒரு பதிவேடை வச்சுக்கிறேன்றான், அதை கியாமத் நாள்ல என்ன செய்வானா, வாசிக்கிற மாதிரியான ஒரு ஏடாக நாங்கள் கொடுத்து விடுவோம். இக்ரா கிதாபக், உன்னுடைய பதிவேட்டை நீ வாசித்து பார். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினம் உன்னை விசாரிப்பதற்கு நீனே போதுமாகும். அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா? என்ன சொல்றான் அல்லாஹ்? உங்களோட ஒவ்வொருத்தர கழுத்துலையும் ஒரு பதிவேடு வச்சுக்கிறேன்றான், பதிவு செய்யறதுக்கு. அது என்ன பதிவு உண்டு விளங்கல. என்னது? எல்லார கழுத்துலையும் ஒரு பதிவேடு இருக்கிறது. இத அல்லாஹ் என்ன செய்ய போறான்டா, நாளைய மறுமையில வாசிக்கக்கூடிய ஒரு ஏடாக கொடுத்துருவான். கொடுத்து போட சொல்றான், இக்ரா கிதாபக், உன்னுடைய கிதாப நீ வாசி. இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ரீட் யுவர் புக்கா, சரியா? உன்னோட புக்கை நீ வாசின்ற. ரீடிங்கிறதுக்கு கம்ப்யூட்டர் பாஷையில சொல்றேன்டா என்ன? வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல், டேட்டாஸ் எல்லாம் ரீடிங் தானே. அல்லாஹ் சொல்றான், உன்ட இதை நீ வாசிச்சு பாருப்பா, ரீட் பண்ணி பாருன்றான். அல்லாஹ் எந்த ஸ்டைல்ல கொடுக்க போறான்னு தெரியல. அல்லாஹ் வாசின்றான். அது எழுத்தா கூட வைக்கலாம், இல்லாட்டி வீடியோ ஃபைல் ஆயிக்கலாம், ஆடியோ எப்படியோ அல்லாஹ் வாசின்னு சொல்றான். அதுக்காக வீடியோ ஃபைல்ல தான் கொடுப்பான்னு நாம் அப்படி விளக்கம் சொல்லலை. பொதுவாக அல்லாஹ் சொல்றதால நானும் பொதுவாக சொல்றேன், நீ உன்ட ஏட்ட வாசிப்பார், சரியா? இன்றைய தினம் ஒன்ன நீ விசாரிக்கிறதுக்கு நீனே போதும். நம்ம செஞ்சது நமக்கு மறக்குமா? மறக்காது. மறக்கும், ரிமைண்ட் பண்ணினா ஞாபகத்துக்கு வந்துடும். சில நேரம் நம்ம ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முதல்ல செஞ்சோம் மறந்திக்கும். யாரா வந்து நாம இப்படி செஞ்சோமே, வீடியோ போட்டு காட்டி நான் நடந்ததா இல்லையா, ஓ நான் செஞ்சேன் அப்படின்னு ஞாபகமா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்யணும், உலகத்துல உங்களை கண்காணிக்கிறதுக்கு உங்களுக்குள்ளேயே செட்டப் பண்ணிட்டான். நான் கேட்குறேன், காலை வெட்டிட்டு மனுஷனை பார்த்துப்பீங்க, 2 காலும் இல்லாம 2 கையும் இல்லாம மனுஷனை பார்த்துக்கிறீங்க, கழுத்து இல்லாம மனுஷனை பார்க்கலுமா? எதை இல்லாம மனுஷன் வாழ மாட்டானோ அதுல கொண்டு வச்சுக்கிறேன்றான் பதிவேட்டை. எப்படி வச்சுப்பான் அப்படின்னு தெரியலையே. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல இந்த போனு சரியா இப்படி பெரிய ரூம்ல இருந்துருக்கு, கம்ப்யூட்டரா உலகா சின்னோடு இந்தோடு சிப்பு, அதுல 100கணக்கான ஜிபியை தாண்டி இப்ப வேற என்னென்னலாம் வந்திருக்குது. ஒரு சின்னோன்னு தான் எத்தனை டேட்டாஸ் எத்தனை வீடியோ ஃபைல் வச்சுக்கலாம். இந்த சின்னோன்னு இது மனுஷண்ட மூளை. படைச்ச ரப்பு உங்க பதிவேட்ட டிஎன்ஏன்னு சொல்றாங்க தெரியுமா, மரபணு, அதை 2ஆ புழக்கலாமா, அதுல வேற படைப்பு காணும், அந்த அளவுக்கு மனுஷன் யோசிக்கிறானே, அதுக்குள்ளே கூட கொண்டு வைக்கலாம். அல்லாஹ் எங்க வச்சுக்கிறான் இல்ல, கழுத்துல பதிகிறான். அது எப்படி தெரியாது நமக்கு. அப்ப அல்லாஹ் சொல்ற, நாளைய மறுமையில உங்களுக்குள்ளேயே உங்களை கண்காணிப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்து எடுத்து வச்சு இந்த வாசிச்சுப்பார். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. கண்ணியத்துக்குரியவர்களே, மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய இந்த செட்டப்ல இருந்து தப்பேலுமா? தப்பேலாது. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் சொல்றான், நாளைய கியாமத்துடைய நாள்ல ஃபஇதா பரிகல் பஸர், பார்வைகள் எல்லாம் அப்படியே மங்கி போய்விடும். வஹஷஃபல் கமர், அதாவது சந்திரன் ஒளி இழந்து விடும். வஜுமிஅ ஷம்ஸு வல் கமர், சூரியனும் சந்திரனும் ஒன்றாக்கப்பட்டு விடும். யகூலுல் இன்சானு யௌம இதின் ஐனல் மஃபர், அன்றைய தினத்தில் மனிதன் யோசிக்கிறான் எங்க விரண்டு ஓடலாம் என்று. அல்லாஹ் சொல்றான், கல்லா லா வஸர், விரண்டு ஓடவா, எங்க ஓட போறீங்க? ஒதுங்குவதற்கு வேறு இடமே கிடையாது. இலா ரப்பிக யௌம இதினில் முஸ்தகர், அன்றைய தினத்தில் ஒதுங்கும் இடம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கும். எங்க போக போறீங்கன்னு கேட்கிறான். பூமியை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய இடத்தை விட்டு எங்க ஓட போறீங்க? அன்றைய தினத்தில் ஒதுங்கும் இடம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்கும். யுனப்பஉல் இன்சானு யௌம இதின் பிமா கத்தம வ அக்கர், அன்றைய தினம் அவன் முற்படுத்தியது பிற்படுத்தியது அனைத்தும் அவனுக்கு சொல்லப்படும். நீ என்ன இதுவரைக்கும் செஞ்சா, நீ மௌத்து, சிலவன் வந்து செத்துருவான், ஆனால் அவனோட பாவம் சாவாது. சிலவன் வந்து நன்மையான ஒரு காரியத்துக்கு சதக்கத்துல் ஜாரி, ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டு போறான்னு வைங்களேன், பள்ளிவாசலை கட்டிட்டு போனா அந்த பள்ளியில தொழுகிற காலம் வரைக்கும் சதக்கா ஜாரியா, நன்மையான விஷயம் போய்கிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, இதுக்கு மாத்தமா இன்னொன்று செஞ்சிருவாங்க, ஒரு பாரை திறந்து வச்சுட்டு செத்து போயிடுவான். அந்த பாரு
எவ்வளவு காலத்துக்கு இருக்குமோ அந்த பாவம் போய்கிட்டீங்க அவனுக்கு பின்னால. இதுதான் இந்த பிமா கத்தம வாகர்ன்றது. முற்படுத்தியது பிற்படுத்தியதுன்னா பின்னால போறது என்னது? நன்மை போற மாதிரி பாவமும் போகும் தெரியுமா? வெப்சைட்ல போய் இன்டர்நெட்ல போய் என்ன செய்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு பக்கத்தை திறக்கிறீங்க, முழுக்க முழுக்க ஆபாசமான பக்கம். செத்து போய்த்தீங்க. எவன் எவன்லாம் பார்க்கறான்னு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். நடந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவ நம்ம நன்மைக்கு முன்னுதாரணமாக இருந்தா நமக்கு நன்மை வரும், பாவத்துக்கு முன்னுதாரணமாக இருந்தா பாவம் வரும். அல்லாஹ் சொல்றான், யுனப்பஉல் இன்சானு யௌமஇதின் பிமா கத்தம வஅக்கர். அவன் முற்படுத்தியது பிற்படுத்தியது அனைத்தும் அவனுக்கு சொல்லப்படும். பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா. ஒவ்வொரு மனிதனும் அவனை பற்றி தெளிவோடு தான் அவன் இருக்கிறான். என்னை பற்றி எனக்கு தெரியுமா இல்லையா, நான் நல்லவனா கெட்டவனாண்டு? உங்களுக்கு வேண்டாம் தெரியாம வைக்கணும், எனக்கு தெரியும். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதிரா. எவ்வளவுதான் அவனுடைய செயலுக்கு அவன் காரணம் சொல்லிக் கொண்டாலும் அவனுக்கு அவனை பற்றி தெரியும். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா நாளைய மறுமையில மனிதனுடைய செயல்பாடுகளை அவனுக்கு கொண்டு வந்து காட்டிடுவான். அந்த பார் நீ செஞ்சது. அப்ப அல்லாஹ் என்ன செய்றான்? இதே மாதிரி திருமறை குர்ஆன்ல சூரா அல் ஹாக்கா என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான். ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனி. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நல்லவன் கெட்டவன் என்ற ரெண்டு வித்தியாசம் இருக்குது. சிலருக்கு அவருடைய பதிவு புத்தகம் வலது கையில கிடைக்கும். வலது கையில் யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? நல்லவர்களுக்கா கெட்டவர்களுக்கா? நல்லவங்களுக்கு அல்ல வலது கையில் கொடுத்துருவோம். சிலவங்களுக்கு இடது கையில் கொடுத்துருவோம். சிலவங்களுக்கு இடது கையில் கொடுப்போம். ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீன். யாருடைய வலது கையில் அவனுடைய பதிவேடு கொடுக்கப்படுமோ ஃபயகூலு ஹாஉம் குரஉ கிதாபியா. அவன் என்ன செய்வான் தெரியுமா? மற்றவங்களை எல்லாம் கூப்பிடுவான், வாங்கப்பா என்னை படிச்சு பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னைய காப்பாத்திட்டான், நான் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு நான் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சேன், இந்த பாருங்கப்பா அப்படின்னு அவன் சந்தோஷம் தாங்க இல்லாம ஹாவு முக்ரவு கிதாபியா இன்னி லனன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. இப்படி அல்லாஹ் என்னை விசாரிப்பான், இந்த விசாரணையை நான் சந்திப்பேன் என்பதை நான் கண்டிப்பாக நினைத்திருந்தேன். ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. அவன் அல்லாஹ்விடத்திலே பொருத்தமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறான். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. உயர்ந்த சொர்க்கத்தில் அவன் இருப்பான். குதூஃபுஹா தானியா. அவனுக்கு சொர்க்கத்தில் உள்ள கனிகள் எல்லாம் அவனுக்கு கிட்ட கொண்டு வந்து பணித்து கொடுக்கப்படும். குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. உலகத்தில் வாழ்ந்தபோது இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக நீ செய்த அந்த நல்லமல்களின் காரணமாக நீ நல்ல முறையில் குடி, நல்ல முறையில் சாப்பிடு என்று அவனுக்கு சொல்லப்படும். நல்ல குட் நியூஸ் சொன்ன உடனே பொதுவாக நமக்கு ஒரு நல்லது ஏற்பட்டால் நம்ம என்ன செய்வோம்? 4 பேருக்கு அதை சொல்லுவோம், மாஷா அல்லாஹ் புள்ள எப்படியப்பா எக்ஸாம் புள்ள நல்லா பாஸ் எடுத்தீங்க, நல்ல மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என் புள்ள மாவட்ட லெவலில் 1ஆம் பிள்ளையாக வந்திருக்கிறான், நல்ல மதிப்பெண் பெற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நேரத்தில் சில பார்த்தீங்கன்னா புள்ள ரொம்ப வீக்காக இருக்கும். எப்படி புள்ள பரவாயில்லை, அவரை முகத்திலே விளங்கிடும், ஆஹா ரிசல்ட் கொஞ்சம் சரியில்லை போலன்னு. இது மனிதனுடைய இயல்பான ஒரு குணம். தனக்கு ஒரு சந்தோஷமான 4 பேர்கிட்ட கூப்பிடுவான், அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நான் இப்படி ஒன்று செஞ்சேன், எனக்கு நல்லா இது ஒரு தொழிலை செஞ்சேன், அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய சந்தோஷத்தை அடுத்தவங்களோட பகிர்ந்து கொள்வது மனித இயல்பு. அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாளைய மறுமையில் கொண்டு வலதுகளை கொடுத்த உடனே சந்தோஷப்பட்டு அதுதான உண்மையான வெற்றி. உலகத்தில் கிடைக்கிற வெற்றி உண்மையான வெற்றி அல்ல, மறுமை வெற்றி என்பது உண்மையானது. அப்போ என்ன செய்கிறான்? சந்தோஷத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி அவன் உண்மையிலே ஒரு பொருத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அவன் தெரிவு செய்யப்படுறான். இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்றான், அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமா. யாருடைய இடது கையில் அவனுடைய பதிவேடு வழங்கப்படுமோ ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபி. அவன் சொல்றான், இந்த பதிவேடு எனக்கு கிடைக்காம இருந்திருக்கலாமே. எப்படி? இந்த பதிவேடு எனக்கு கிடைக்காம இருந்திருக்கலாமே. வலம் அதிரிமா ஹிசாபியா. இப்படி ஒரு கேள்வி கணக்கு எனக்கு இருக்கிறது என்பதை நான் தெரியாமல் இருந்து விட்டேனே. சொல்லாங்க, கேட்கல. அல்ல நாளைக்கு இதெல்லாம் கேட்பாப்பா, இல்லை நாளைக்கு நடக்கிற இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை பார்ப்போம் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறானா இல்லையா? இப்படி ஒரு பாவஞ்சினை அல்லாஹ் பயந்துகொள், இந்த மாதிரி செய்யாத, இது தப்பு, இது அல்லா இடத்துல நாளைக்கு அல்லாஹ் விசாரிப்பான், அது நாளைக்குள்ளதை பார்த்துக்கொள்ளும், இன்னைக்குள்ளதை இன்னைக்கு பார்ப்போமே, அப்படித்தானே மனுஷன் யோசிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், யா லைத்தஹா கானத்தில் காதியா. உலகத்திலேயே என்னுடைய முடிவு கட்டப்பட்டிருக்க வேணாமா? ஏன் இந்த மறுமை வாழ்க்கை எனக்கு
உலகத்தோட அழிஞ்சத்தோட மண்ணோட மண்ணா போயிருக்க வேண்டாமா? மா அகுனா அன்னி மாலியா, நான் சம்பாதிச்ச பொருளாதாரம் எனக்கு உதவி செய்யலையே. ஹலக்க அன்னி சுல்தானியா, எவ்வளோ அதிகாரத்தோட நான் வாழ்ந்துக்கிட்டு இந்த பூமியில், எனக்கு எவ்வளோ வாழ்க்கை கையை நீட்டினா எனக்கு சப்போர்ட்டு, குடும்ப சப்போர்ட், அந்த சப்போர்ட், இந்த சப்போர்ட், நான் தானப்பா ஊருக்குள்ள பெரிய ஆளு. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய பவர் எல்லாம் அதிகாரம் எல்லாம் போய்விட்டதே. கதறான். அல்லாஹ் என்ன செய்வான் பார்த்துட்டு, பாவமாகிது கத்துறான், ஆளை கொஞ்சம் விடுங்க, இப்படியா போட்டு மன்னிச்சு சொர்க்கத்துக்கு போ, அப்படியா செய்வான்? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹுதூஹு ஃபகுல்லூஹு, அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம சல்லு, நரகத்தில் கொண்டு அவனை தள்ளுங்க. சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா சபூன திராஅன் ஃபஸ்லுகு, 70 முழம் கொண்ட சங்கிலியால் அவனை பிணையுங்கள். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம், அவன் அல்லாஹ் மகத்தான அந்த ரப்பை விசுவாசம் கொள்ளாமல் இருந்தான். வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவு கொடுக்குமாறு அவன் தூண்டல. கொடுக்கிறது வேற, தூண்டுறது வேற. சிலவன் கொடுக்க மாட்டான், இன்னும் சிலவன் தான் அடுத்தவன் கொடுக்கறத விடவ மாட்டான். உங்களுக்கு தேவையில்ல வேலை, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இங்கே வந்து சம்பாதிச்சு நீ இப்படி கொடுக்கணுமா? கொடுத்தா உங்கள் குடும்பத்து நிலைமை என்ன? சில ஆட்களை பாருங்க, அவங்க கொடுக்கறது பிரச்சனை இல்லை, கொடுக்க விட மாட்டான். எப்படி? அடுத்தவன் கொடுக்கறது கூட இவனுக்கு பெரிய கஷ்டம், அவன் கொடுக்கறதும் இல்லை, அடுத்தவனை கொடுக்க விடுறதும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கின், அடுத்தவனுக்கு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க விடாம அதை தூண்டாமல் இருந்தான். ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், இன்றைய தினத்தில் அவனுக்கு எந்த உற்ற நண்பனும் கிடையாது. அவனுக்கு என்ன சாப்பாடு? வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், அந்த நரகவாதிகளுடைய அந்த சீல் இருக்கிற சலம், அதுதான் அவர்களுக்குரிய சாப்பாடு. லா யகுலுஹு இல்லல் காத்தியூன், கெட்டவர்களை தவிர வேற யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, யோசிச்சு பாருங்க, நாளைய மறுமையில மனுஷன் நிலைமை அல்லாஹ் எப்படி வச்சுக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போது அப்படி நம்ம இப்படி செய்யறோமே, இது அல்லாஹ் பொருந்தி கொள்வானா என்று நாம யோசிக்கிறோமா? இப்படி நம்ம செய்யறோமே, அல்லாஹ் இடத்துல இதுக்கு ஒரு விசாரணை இருக்கிறன்னு யோசிக்கிறோமா? அப்படி யோசிச்சா நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் உண்டாகும் யோசிச்சு பாருங்க. மார்க்கத்தை பத்தி நம்மளோட வாழ்க்கையில மரியாதை இருக்கிறத யோசிச்சு பாருங்க. குர்ஆன் அது ஒரு பாட்டில் கிடக்குது, அப்ப குர்ஆனத்துக்கு ஒரு பக்கத்துல வீசிட்டு அங்க என்ன நடக்குது? சினிமா, பாட்டு, கூத்து, பாவம், அனாச்சாரம், மோசம் அத்தனையும் நம்ம வீடுகளில் அரங்கேற்றப்படுகிறதா இல்லையா? எங்களோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க பாப்போம். நாம் உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல வந்து நாம் உட்கார்றோம், நம்ம தானே, நம்மளை யார் பார்க்க போறா என்று தானே நம்ம நினைக்கிறோம். அடைய நாம அங்கே பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நாளைய மறுமையில் அல்லாஹ்விடத்துல நமக்கு விசாரணை இருக்குது யோசிச்சோமா? இது எல்லாம் நம்மள்கிட்ட எல்லார்ட்டையும் இந்த பலவீனம் இருக்கிறது. சகோதரர்களே, நாளைய மறுமையில் அல்லாஹ் எழுப்பி என்னையும் உங்களையும் விசாரிச்சா எங்களோட நிலைமை எப்படிக்குன்னு நம்ம சரியான முறையில் யோசிச்சேன்டா, லைஃப்ல நாங்கள் செய்யற ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது நமக்கு அந்த எண்ணம் வரும். ஆஹா, இதை நம்ம இப்படி செய்யறோமே, அல்லாஹ் இதை பொருந்தி கொள்ள மாட்டானே, நம்ம செய்யறது அநியாயமே, நம்ம செய்யற பாவமே, நம்ம செய்யற தவற, சுபு தொழாம நம்ம படுக்கிறோமே, தொழுகையில புறக்கணிக்கிறோமே, ஏழைகள் விஷயத்துல நம்ம அலட்சியமா இருக்கிறோமே, மார்க்க விஷயத்தை படிக்காம இருக்கிறோமே, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில யோசிச்சா நம்மளோட வாழ்க்கையை நம்ம சீர்படுத்த. அல்லாஹ் சொல்றான், உதியல் கிதாப், அவனுக்கு முன்னால் அவனோட பதிவு புத்தகம் கொண்டு வைக்கப்படும் முன்னுக்கு. ஃபத்தரல் முஜ்ரிமி, கெட்டவர்கள் அதை பார்ப்பார்கள். என்னது? கெட்டவங்க பார்ப்பாங்க. முஷ்பிகீன மிம்மா ஃபீஹி, அதை பார்த்து அப்படி பயந்துருவாங்க. நான் சொல்றேன், பயந்து போய் விடுவார்கள். எப்படி சொல்லுவாங்க? வயகூலூன் யா வைலத்தனா, எங்களுக்கு என்ன கேடு உண்டாகிவிட்டது, எங்களுக்கு என்ன கேடு உண்டாகிவிட்டது. மாலிஹாதல் கிதாப், இந்த புத்தகத்துக்கு என்ன நடந்திருக்கிறது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸா, சின்ன விஷயம் பெரிய விஷயம் என்ன ஒன்றுமே விடாம எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறான் அல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், சும்மா என்ன சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கு ஒரு சிகரெட் தானே பத்தின, இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டா? மனுஷன் அப்படித்தானே பாவத்தை நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க, நீங்கள் இதை ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அப்படி மனுஷன் என்ன செய்கிறாங்க? அப்போ சின்ன விஷயம் பெரிய விஷயத்தை எல்லாம் சின்ன விஷயமா நினைக்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்தில் எங்களை அழித்து விடும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்குள்ள பாவம் இன்னைக்கு நமக்கு பாவத்தில் லிஸ்ட்ல இல்லை. அதான் இன்னைக்கு நம்மளோட நிலைமை, பாவத்தில் லிஸ்ட்ல இல்லை. ஒருத்தனை பற்றி நம்ம அவதூறு பேசுகிறோம், எல்லாம் சும்மா என்னது, இதெல்லாம் நானாவா பேசுகிறேன், ஒருத்தன் சொன்னா நானும் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா
இதுக்காக உங்களை நான் அழிச்சிருப்பேன் அல்லாஹ் சொல்றான். அப்படி பயங்கரம். ஒரு மனிதன் மானத்தோட கை வச்சு விளையாடுற என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நாங்க சின்ன விஷயம் நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அன்றைய தினத்திலே காணும்போது லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வ வஜது மா அமிலு ஹாதிர். அவங்க எதை செய்தார்களோ அவர்கள் கண்ணுக்கு முன்னால் கண்டுகொள்வார்கள். வலா யுத்லமு ரப்புக அஹத. உம்முடைய ரப்பு எந்த அநியாயமும் பண்ண மாட்டான். அவன் செய்யாத உடனே கூட எழுதி வைக்கவும் மாட்டான், அவன் செஞ்சத உடனே மிஸ் பண்ணவும் மாட்டான். என்னது? அப்போ அவனுக்கு முன்னால கொண்டு வைக்கப்படும். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 49ஆம் வசனத்துல பார்க்கலாம். அப்ப நீங்க இதுல ஒரு செய்தியை விளங்குறீங்க. அல்லாஹ் ஒரு செட்டப் பண்ணிக்கிறான். மனுஷனோட அந்த நடவடிக்கையை நாளைய மறுமையில கொண்டு ஏடா கொடுக்கறதுக்கு அவன் செஞ்சுக்கிற முதல் செட்டப் என்ன? அவனோட உறுப்புல ஒரு பதிவேட்டை வச்சுக்கிறான். எங்கன வச்சுக்கிறான்? கழுத்துல கொண்டு வச்சுக்கிறான். அது ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்ன ரெக்கார்டிங், வீடியோ, ஆடியோ அதெல்லாம் சொல்லல. கமனாப் ஒரு பதிவேடுன்னு தான் சொல்றான். நாளைய மறுமையில என்ன செய்வான்? அந்த பதிவேட்டை வாசிக்கக்கூடிய ஏடாக கொடுப்பான். நம்ம செஞ்ச அவ்வளவு சின்னது பெருசு எல்லாத்தையும் எல்லாம் என்ன செய்வான்? நல்லவர்களுக்கு எந்த கையில் கொடுப்பான்? வலது கையில் கொடுப்பான். கெட்டவர்களுக்கு எந்த கையில் கொடுப்பான்? நல்லவர்கள் என்ன செய்வாங்க? அந்த ஏட்டை கண்ட உடனே அடுத்தவங்களை கூப்பிட்டு ஏண்ட பதிவேட்டை பாருங்கன்னு சொல்றாங்க. கெட்டவர்கள் என்ன செய்யறாங்க? அநியாயம் இப்படி ஒன்று வருண்டு நான் தெரியாம இருந்துட்டேனே, நான் உலகத்திலே அழிஞ்சு போய்க்க வேணாமா அப்படின்னு கதறான் கெட்டவன். அல்லாஹ் சொல்றாங்க, பதிவேடு வைக்கப்படும் போது பயந்துருவாங்க. அல்லாஹ் இன்னொரு வேலையை செய்வான் மறுமையில. மனிதன் இயல்பு என்ன தெரியுமா? ஒரு குற்றத்தை ஒத்துக்கொள்றதல்ல. இப்போ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், நீங்க சொல்றீங்க அது நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமான்னு ஒரு விளக்கம் தாங்கன்னு சொல்லுவேனே தவிர அது உண்மையிலே பாய் நான் ஒரு மிஸ்டேக் தான், இன்ஷால்லா எனக்கு அதுவா செய்யுங்க, இன்ஷால்லா அது ஷைத்தான் என்ன செய்யுது அப்படின்னு ஒத்துக்கொள்றல. இது மனிதன் இயல்பு இல்லை. இது எல்லார லைஃப்லயும் நடக்கும். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாயையும் அலி ரலியல்லாஹுவோட வீட்டுக்கு போய் இரவு தொழுகைக்கு எழுப்ப போறாங்க. அலி ரலியல்லாஹு எழும்பல, போய் எழுப்புறாங்க. என்ன அவங்க சொல்றாங்க? அல்லாஹ் எங்கட உயிரை எடுத்துக்கிட்டான், திருப்பி தந்தா தானே நாங்கள் எழும்புவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் தூங்கும்போது அந்த உயிர் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் திருப்பி மறுபடியும் என்ன செய்யறான்? அந்த உயிரை கொடுக்குறான்னு குர்ஆன் வசனம் வருது. இந்த அடிப்படையை தான் அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? திரும்பி தொடையில ஒரு தட்டு தர சொன்னாங்க. இன்னல் இன்சான் அக்ஸர ஷைஇன் ஜதலன் வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா. மனிதன் தர்க்கம் பண்ணக்கூடியவனாகவே இருக்கிறான் அப்படின்னாங்க. இயல்பு மனுஷன் என்னது? அது தவறுன்றத தவறு, அது உண்மையிலே இன்னும் சில பேர் எப்படி தவறு, அது தவறு தான் அப்படி தவறு தாண்டா தவறு தானே மறுபடியும் எனக்கு விளக்கம். இது மனிதன் இயல்பான ஒரு குணம் தான். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். நாளைய கியாமத் நாள் அவ்வளவு பெரிய கிரவுட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கேட்கும். எப்படி? வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். கெட்டவர்களே, இன்றைய தினம் நீங்கள் நல்லவர்களை விட்டு ஒதுங்கி விடுங்கள். அலம் அஹத் இலைஹும் யா பனி ஆதம் அல்லா தஅபுது ஷைத்தான். ஷைத்தானை உங்களுக்கு வணங்க வேணாண்டு ஆதமுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லல. அன்னஹு லக்கும் அதுவும் முபீன், உங்களுக்கு அவன் பகிரங்கமான எதிரி என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? அன்யஅபுதூனி ஹாதா சிராத்து முஸ்தகீம், என்னை வணங்குங்கள், என்னுடைய வழிதான் நேரான வழி என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று அல்லாஹ் சொல்லி போட்டு அப்படியே அந்த தொடர் வசனத்திலேயே அல்லாஹ் சொல்றான், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹி, அன்றைய தினத்திலே அவர்களுடைய வாய்களை நாம் மூடிவிடுவோம். முத்திரை பதிச்சிடும், வாய்க்கு பேச அங்க வழி இருக்காது. ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவங்களோட கை எங்களோட பேசும். வாய் தானே பேசணும், அன்னைக்கு கை பேசும். வத்தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்களுடைய கால்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்றதுக்கு சாட்சி சொல்லும். கையும் காலும் பேசும். யோசிச்சு பாருங்க, மஹ்ஷர்ல போய் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தில் தப்பிலுமா? நான் சும்மா கேட்குறேன், உலகத்தில் எங்கேயா ஒரு கோர்ட்டில் ஒரு நீதிமன்றத்தில் போய் நீங்கள் களவெடுத்தீங்களா? இல்லை நான் எடுக்கலை. சரி, வாய மூடு. கைட்ட கேட்பாரா நீதிபதி? கை களவெடுத்தியாண்டு? உலகத்தில் நீங்கள் பார்க்கலாது. அல்லாஹ்வின் விசாரணை மன்றம் எதுலையும் தப்பேலாம தான் வச்சுப்பான். வாய் தானே போய் சொல்லும், கை என்ன செய்யும்? உண்மையில நான் இப்படி செஞ்சேன்னு தப்பு ஒத்துக்கணும். அது அல்லாஹ் வேற இடத்துல சொல்றான், வயௌம யஹ்ஷுரு அஅதா அல்லாஹ் இலன்னா. கொஞ்சம் வைங்க, முடிக்கிற டைம் தானே, கொஞ்சம் சலசலப்பாய். அதுக்கு இடையில குடிக்கணும் தான் என்னது? அப்ப அல்லாஹ் சொல்றான்,
ஏன்னா அந்த கவனம் செதறக்கூடாது தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் டீ குடிக்கிறது நமக்கு தான் ஆசை, நீங்கள் குடிக்கும்போது எனக்கு குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, சரியா? இல்லை இல்லை பிரச்சனை. அப்ப அல்லாஹ் சொல்றான், அன்றைய அல்லாஹ்வுடைய எதிரிகள் நரகத்திலே ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். ஃபஹும் யூஸவு ஹத்தா இதா மா ஜாஉஹா ஷஹித அலைஹிம் அல்சினத்துஹும் சம்உஹும் அப்சாருஹும் வ ஜுலூதுஹும். அன்றைய தினத்திலே அவர்கள் செய்த செயல்களை அவர்களுடைய செவிப்புலன்கள், அவர்களுடைய பார்வைகள், அவர்களுடைய தோள்கள் சொல்லிவிடும். என்ன செய்யுமா? நாளை மறுமையில அவங்களோட காது பேச போகுது. காது, வாய் தானே பேசணும், அல்ல வாய முடிடுவான். காது பேசும், கண் பேசும், தோள்கள் பேசும். பிமா கானு யாமலூன். அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, கை கால் எல்லா உடம்பும் பேச போகுது. உடனே இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். யாரு? இவங்களுக்கு கோபம் வரும். கேட்குறாங்க, வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. தோலை பார்த்து கேட்குறாங்க, எதுக்காக எங்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி? எங்களோட தானே இருந்தீங்க, எங்க தோலாச்சு நீங்க, எப்படி எங்களுக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்லலாம்? காலு அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை. எல்லாவற்றையும் பேச வைத்தானே அந்த ரப்பு தான் எங்களையும் பேச வச்சான். நாங்க இல்ல, அல்லாஹ் எங்களை பேச வச்சுட்டான், எங்களை பேச வைத்திருக்கிறான். வஹுவ ஹலகக்கும் அவ்வல மர்ரா வ இலைஹி துர்ஜஊன். அவன் தான் உங்களை படைச்சான், அவன் பாலே நீங்கள் மீட்டப்பட போறீங்க. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அவன் உடம்புக்குள்ளே ஒரு செட்டப் வச்சாச்சு, அதையும் தாண்டி என்ன செய்யறான்? அவன் தோல் உடம்புட உறுப்புகளை எல்லாம் பேச வைக்க போறான். இதை நீங்க என்ன செய்யலாம்? திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல பார்க்கலாம். மேல சொன்னது சூரா யாசீன் 59 அத்தியாயத்தில் இருக்கிறது. அதே மாதிரி சூரா ஃபுஸ்ஸிலத் என்கிற அத்தியாயத்தில் 19வது வசனத்திலையும் இந்த செய்தி இருக்கிறது. நிறைய இது மாதிரி வசனங்கள் வருகிறது. அப்ப அல்லாஹ் நாளைய மறுமையில மனிதனை விசாரிப்பதற்கு இந்த உலகத்தில் செய்கிற ஏற்பாடு தான் இதெல்லாம். இது மாத்திரமில்ல, உங்களுக்கு தெரியும், மனிதனுடைய செயல்பாடுகளை உலகத்தில் பதியறதுக்கு அல்லாஹ் இன்னொரு வேலை செஞ்சான். என்னன்னு சொல்லணுமா? வானவர்கள் என்ன செய்றாங்க? நம்மட செயல்பாடுகளை மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் எந்த வார்த்தையை பேசினாலும் எடுத்தெழுதுகிற வானவர்கள் இல்லாம பேசுறது இல்லை. ஜும்மாவுடைய தினத்தில் என்ன செய்வாங்க? மலக்குமார்கள் உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்து கொண்டு மிம்பர்ல இமாம் ஏற முன்னுக்கு யாரெல்லாம் ஜும்மாவுக்கு வராங்களோ பதிவேட்டில் எழுதி கொள்வாங்க. தெரியுமா அது உங்களுக்கு? வானவர்கள் அப்ப நம்ம ஜும்மாவை கவனிக்கிறதுக்கு மட்டுமல்ல, இங்கேயும் இருப்பாங்க. எதுக்கு? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற இந்த சபைக்கு வந்தவங்க யாரு என்பதை அல்லாஹ்விடத்தில் தெரிவிப்பதற்காக. நான் போன வாரம் இந்த ஹதீஸ் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு சில வானவர்கள் இருக்கிறார்கள். அதாவது யதஆகபூன ஃபீக்குமுல் மலாயிகா, உங்களுக்கு மத்தியிலே வானவர்கள் மாறி மாறி வருகிறார்கள். எப்படி வருகிறார்கள்? வயஜ்தமிஊன ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர் வ ஸலாத்தில் அஸ்ர். சுபஹ் தொழுகையிலையும் அஸ்ர் தொழுகையிலையும் அவர்கள் ஒன்று சேர்றாங்க. மனிதர்களை கண்காணிக்கிறதுக்கு வானவர்கள் ஷிஃப்ட் மாறி மாறி வருவாங்க. சுபஹ்க்கு ஒரு குரூப் போனா மறுபடி அஸ்ருக்கு வருவாங்க. அப்படி மாறி மாறி என்னது கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதஆகபூன ஃபீக்குமுல் மலாயிகா சும்ம யுஅரஜுல் லதீன பாத்து ஃபீக்கும். இரவில் உங்களோடு தங்கிய வானவர்கள் உங்களுடைய செயல்களை எடுத்துக்கொண்டு மேலே போவாங்க. ஃபயஸ்அலுஹும் ரப்புஹும் வஹுவ அஅலமு பிஹிம். உங்களை நன்றாக அறிந்த, உங்களை பற்றி நல்ல முறையில் தெரிந்த, உங்களை மிகவும் அறிந்த இறைவன் போற வானவர்கள்ட்ட கேட்கிறான், கைஃப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை நீங்கள் இரவு முழுக்க அவங்களோட இருந்தீங்களே, நீங்க வாரீங்களே, எந்த நிலையில் நீங்கள் விட்டு விட்டு வந்தீர்கள்? சொன்னாங்க, தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன். நாங்க வரும்போது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். என்ன தொழுது இருந்திருப்பாங்க? ஃபஜ்ர் தொழுது இருந்தாங்க. அதே மாதிரி ஆத்தைனாஹும் வஹும் யுஸல்லூன், போகும்போதும் தொழுது இருந்தாங்க. என்ன போகும்போது தொழுதாங்க? அஸ்ர் தொழுது இருந்தாங்க. அஸ்ருக்கும் சுபுவுக்கும் தான் இந்த மாறுதல் நடக்குது. அஸ்ருக்கு சுபுவுக்கு, அஸ்ர் டைமுக்கு வாராங்க. இந்த வார வானவர்கள் ரிட்டர்ன் எப்போ போவாங்க? சுபுவுக்கு போவாங்க. மறுபடியும் சுபுவுக்கு மற்ற குரூப் வரும்.
மற்ற குரூப் வரும். வாரவங்க என்ன சொல்றாங்க, நாங்க போகும்போது சுபு தொழுதுருந்தாங்க. இவங்க சொல்றாங்க நாங்க போகும்போது அசர் தொழுதுருந்தாங்க. அப்படியே நீங்க போகும்போது சுபு. சரி, இன்றைக்கு நான் சும்மா கேட்கிறேன், நம்ம சமுதாயத்தில் இந்த பார்க்க வர வானவர்கள் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சும்மா உதாரணத்துக்கு யாரா யோசிச்சு போட்டு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு வரக்கூடிய வானவர்கள் நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் அல்லாஹ் கேட்பானே, வரும்போது என்ன செஞ்சாங்க, போகும்போது என்ன செஞ்சாங்கடா. போகும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, வரும்போதும் பால் சாப்பாடு அடிச்சு போட்டு தூங்கினா இனி 5 மணி தான் எழுப்புறது, வரும்போதும் அதே மாதிரி தூக்கம் யாழ்லாம். அப்படித்தானே இன்றைக்கு சொல்லுவாங்க. நம்ம நிலைமை அப்படித்தானே இருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்போ இதில் எது 2 விஷயம் வேணும். ஒன்று, வானவர்கள் மாறி மாறி வாராங்களை கண்காணிக்கிறதுக்குன்ற ஒரு செய்தி. இன்னொன்று என்னண்டா, அவங்க வரும்போது நம்ம என்ன செய்யறன்றது அல்லாட்ட சொல்றாங்க. போய் அல்லாவுக்கு தெரியாம எல்லாம் கேட்கல. வானவர்கள் அல்லாட்ட அந்த சிஸ்டத்தில் கேட்குறான். அவனுக்கு தெரியும் என்ன நடந்துக்கிட்டு, அவன் கேட்குறான் வானவர்கள்ட்ட. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, எங்களுக்கு ஏழுமா? அதே மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த வானவர்கள் எந்த அளவுக்கு மனிதர்களோட செயலை கண்காணிக்கிறதுக்கு அல்லாஹ் நியமிச்சுக்கிறான்னு பாருங்க. ஒரு முறை தொழுதுக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ தொழுது கொண்டு இருக்கிற போது, அப்போ குன்னா யௌம் நுஸல்லி யௌமன் ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா ரஃபஅ ரஸஹு மின் الركعة قال سمع الله لمن حمده. சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கால ரஜுலுன் வராஹு ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் அப்படின்னு ஒரு துஆவை சொல்றாங்க. அப்போ உடனே சொன்னாங்க, மனில் முத்தக்கல்லிம். ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு, யார் அப்படி சொன்னாங்க? அப்போ ஒரு சஹாபி சொல்றாரு, நான் தான் சொன்னாங்க. ரஐத்து பிதுஅத்தன் வ ஸலாஸீன மலக்கன், 30 சொச்சம் மலக்குமார்களை நான் பார்த்தேன். இது இந்த நன்மையை கொண்டு போறது நானா நீனாண்டு போட்டி போட்டதை நான் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அப்ப இதுல என்ன விளங்குதுண்டா, நன்மை தீமை 2ஐயும் கண்காணிக்கிறதுக்கு அல்லாஹ் மலக்கையும் சாட்டிக்கிறான். தப்பேலுமா நாளைய மறுமையில அல்லாட்ட போய் ஏழுமா விசாரணையில நான் இப்படிலாம் செய்யலைன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? கிதாபை ஒன்று முன்னால போடுவான், தான் இருப்பாரு, நான் நீ செஞ்சுக்கிறேன். இல்லை இல்லை நான் அப்படியெல்லாம் செய்யலை. அப்படியா? பொத்துவாய கையெல்லாம் பேச போகுது. வானவர்களுடைய பதிவுகள் அங்கே இருக்கிறது, கழுத்தில் வேற பதிவிக்குது, வீடியோ ஆடியோ எல்லாம் அரிசி வந்தா பாரு நீ செஞ்சதை போட்டு காட்டுறான். அப்போ கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைய மறுமையில் வாங்க சொல்லுதோம் இல்லை, டைம் கிட்டத்தட்ட சரி. அப்போ நாளைய மறுமையில் மனிதனை விசாரிக்கிறதுக்குன்றே அல்லாஹ் ஏற்பாட்டை செஞ்சுக்கிறான். இதெல்லாம் படித்து நாம் என்ன விளங்கிட்டோம் சொல்லுவோம். இதை இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் தானே, இதுலேருந்து நாம் எந்த கவனம் எடுக்கணும், என்ன செய்யணுன்ற ஒரு சுருக்கத்தை யாரா சொல்லுவோம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், இப்படியெல்லாம் இருக்குது, அல்ல இப்படியெல்லாம் நம்மளை செட்டப் பண்ணி வச்சுக்கிறான். சாதாரணமாக ரோட்டில் போகும்போது 110 தான் ஓடலாம்டா, நம்ம எவ்வளோ கவனமாக போகிறோம், எங்கே கேமரா வச்சுக்கிறானோ, எங்கே ஃப்ளாஷ் பண்ணமோன்னு போகிறோமா இல்லையா? அடே, இந்த உலகத்தில் உள்ள கேமராக்கு இந்த பயப்படுறோமே, 24 மணித்தியாலமும் நம்மளே ஒருத்தன் வாட்ச் பண்ணுறானு, அதுக்கு நமக்கு கொஞ்சம் மனசில் பயம் வருதா? அந்த சாதாரண கேமரா விடையுமா எல்லாம் பயப்படுறதுக்கு தகுதி குறைஞ்சவன்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பயப்படுறோம். சில ரோட்டில் போனோம், அந்த முன்னில் கேமரா வச்சுக்கிறான், ஸ்லோ பண்ணு, அங்கே 24 மணித்தியாலம் நிற்குது, அதுக்கு பயம் இல்லை. அது அது பிரச்சனை இல்லை, அது கவர்மெண்ட் கேமரா தானே அப்படின்னு நினச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அப்போ இது நம்ம யோசிக்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. வானவர்கள்ட்ட போய் என்ன இந்த அடியார்கள் செய்கிறாங்க அல்லாஹ் கேட்குறான். நரகத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க, நரகத்திலேருந்து பாதுகாப்பு தர்றாங்க, அவங்ககிட்ட சொல்லிடுங்க அவங்கள நான் மன்னிச்சிட்டேன். அந்த பட்டியலில் இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைய மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றம் இருக்குது, எவனுக்கும் தப்பே இல்லை. வஹஷஅத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான், ரஹ்மானுடைய அந்த சன்னிதானத்திலே சத்தங்கள் எல்லாம் அடங்கி விடும். ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா, கால் சத்தம் மட்டும்தான் கேட்கும். இங்கே ஒரு 10, 20, 30 பேர் வந்தாலே எவ்வளோ கசகசப்பு ஒரு டீயை கொடுக்குற நேரத்தில், அங்கே என்னவா கால் சத்தம் மட்டும்தான் கேட்கும், வெளியே ஒரு சவுண்டு வராது. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய சன்னிதானம் யௌமஇதின் லா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான் வ ரதிய லஹு கௌலன். அன்றைய தினத்தில் எவனுக்கும் யாரும் பரிந்து பேச முடியாது. அல்லாஹ் சிலருக்கு அனுமதி கொடுப்பான், அதுவும் நல்லவர்களுக்கு தான், நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் சில அனுமதியை கொடுத்துருப்பான், அது வேற. யார் என்ன மகன் தாங்க அல்ல, அல்லாஹ் நான் எப்போவுமே தொழுதேன், நோம்பெல்லாம் பிடிச்சேன், என்ன மகன் ஒன்றுமே பண்ணலை, நான் தொழுதேன் தானே, அப்படி சொர்க்கத்துக்கு அனுப்பணுமா? வாப்பாமா யாருக்கும் யாரும் செய்ய முடியாது, அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். அல்லாஹ் அவனுக்கு முன்னால் பின்னால் அத்தனை விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹு தஆலா மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு தர்ஜுமா. உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் பேசுவான். எந்த மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டான். அவனுக்கு எல்லா பாஷையும் தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியாத பாஷைலாம் இல்லை. அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் அரபுலாம் கேட்பான்னு சில ஆளுக்கு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஹதீஸ் சொல்லும்போது அரபுலான்னு சொல்லணும். இப்போ சில பேர் அரபுலாம் நல்லா கேட்பான். மலக்குமார்கள் வந்து கபூரில் வந்து மண் ரப்புக்கன்னு கேட்பாங்கன்னு நம்ம ஆலிம் சாமான்லாம் மண் ரப்புக்கே ஒமா தீனுக்கன்னு அங்கே தல்கின்னு ஓதிட்டு உட்காந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸை சொல்லும்போது அரபுலான்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது இடையில் மண் ரப்புக்கே என்று அரபிலும் உன்னுடைய ரப்பு யார் என்று தமிழிலும் ஒயாகே கவுது தெய்யோக்கியலான்னு சொல்லி சிங்களத்திலும் கேட்பாங்கன்னா ஹதீஸில் அப்படியா சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்லும்போது அரபில் சொல்கிறாங்க. கபூரில் வச்சு கேள்வி கேட்கப்படும். அப்போ அல்லாஹ் கிட்ட நேரடியாக கேட்கும்போது அவனுக்கு எந்த மொழிபெயர்ப்பாலும் தெரியும். அவனுக்கு எல்லாம் தெரியும். எல்லாருடைய பாஷையும் தெரியும். அதான் ஃபயன்துர் ஐமன் வலதுபுறத்தில் பார்ப்பான். ஃபலா யரா இல்லா மா கத்தம். அவன் முற்படுத்தியது அவனுக்கு இருக்கும். அவன் இடதுபுறத்தில் பார்ப்பான். அவன் முற்படுத்தியது இருக்கும். அதே மாதிரி அவன் தனக்கு முன்னால பார்ப்பான். அது முன்னால பார்க்கும்போது ஃபலா யரா இல்லன்னார் தில்கா வஜி. அவனுக்கு முன்னால் நரகம் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ நாளைய மறுமையினுடைய நிலைமை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தாலா வித்தியாசமாக வைத்திருக்கிறான். நல்ல மனிதனாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் மகிழ்ச்சியருடைய அந்த நாள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி க மிக்தாரி மீல். நாளைய கியாமத்துடைய அந்த மகிழ்ச்சியருடைய தினம் இருக்கிறது, சூரியனை ஒரு மீல் அளவுக்கு அல்லாஹ் பணிச்சிருவான். இந்த சுலைம் இப்னு ஆமிர் என்ற நபித்தோட அந்த ஹதீஸ் அறிவிக்கும் போது சொல்றாங்க, இந்த மீல் என்ற சொல்லுக்கு ரெண்டு கருத்து இருக்குது. அல் மீல் அல்லது துக்தஹலு பிஹில் ஐன், கண்ணுக்கு சும்மா போறது நம்ம குச்சி, அதுக்கு மீல் என்று சொல்றது. அல் மீல் அமஷாஃபத்தல் அர்த், பூமியினுடைய ஒரு மைலுக்கும் மீல் என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் மீல் அளவுக்கு பணிக்கப்படும்னு சொன்னாங்க. இந்த குச்சி அளவுக்கா இல்லாட்டி ஒரு மைலான்னு தெரியலன்னு. ஒரு குச்சியை விட்டு போட்டு ஒரு மைல கணக்கு பார்ப்போமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேர்வையால சில மனிதர்கள் மூழ்கி விடுவார்கள் என்று. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு கட்டம் அன்றைய விசாரணை மன்றம், அல்லாஹ்வுடைய சன்னிதானம். அப்படி ஒரு பயங்கரமான கட்டத்தில் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணுமா இருந்தால், அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கணும் நமக்கு ஆசை இருந்தால், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கணும் ஆசை இருந்தால், நம்முடைய கேள்விகளுக்கு விசாரணை இலகுபடுத்தப்படணும் நமக்கு ஆசை இருந்தால், ஒவ்வொரு செயலையும் கவனிங்க. நம்முடைய தொழுகையை கவனிங்க, நம்முடைய இறையச்சத்தை கவனிங்க, பாவத்தின் பக்கம் நம்ம போகக்கூடாது என்பதில் கவனம் எடுங்க. ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் இந்த உலகத்தில் எப்படி கண்காணிப்பு இருக்கிறதோ, இதை விட அல்லாஹ் நம்மளைய பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த கண்காணிப்புக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு நீங்கள் பயப்படுங்க. நாளைய மறுமையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்பட இருக்கிறது, அதுக்கு நாங்கள் பயப்பட வேண்டும் என்ற உண்மையான உணர்வுகளோடு நீங்கள் செயல்படுவீர்களாக இருந்தால் நம்மளோட விஷயத்தை யாருமே நம்மளை வாஷ் பண்ண தேவையில்லை. நாமளே என்ன செய்வோம், இதையெல்லாம் யோசித்து நாளை மறுமையில் இப்படி இருக்கிறது, நம்முடைய செயல்களை நம்ம கண்காணிக்கணும், மாற்றணுன்ற அந்த உணர்வுகளோடு நாங்கள் வாழலாம். அல்லாஹு தாலா அத்தகைய உணர்வு மிக்க ஒரு சமூகமாக என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும். இது போன்ற நல்ல வாய்ப்புகளை நமக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லாஹு தாலா இந்த வாய்ப்புகள் தவறும் போது அந்த மாதிரியெல்லாம் நமக்கு நான் சொல்லும்போது எனக்கே நான் திருப்பி மீட்டிக்கொள்கிறேன். அட இப்படி ஒரு வசனத்தை நானே சொல்கிறேன், நான் இதை தப்பை திருப்பி செய்யக்கூடாது என்ற உணர்வு எனக்கு வரும். அதே மாதிரி கேட்கும்போது இப்படியெல்லாம் நம்ம செய்கிறோமே, நாம் சில நேரம் பாவத்தில் ஈடுபடலாம் அல்லது சில தவறுகளை மனிதர் என்ற வகையில் விடலாம். அப்போ நம்ம யோசிக்கணும், இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோமே, நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது என்றது உணர்வை இந்த மாதிரியான சபைகள் நமக்கு கண்டிப்பாக கொண்டு வரும். அத்தகைய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடியவனாக முடிக்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். பெரிய கிருபை இரண்டாவது வாரமாக தொடர்ந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்ஷால்லா இதுவரை தொடர்ந்து நம்ம நடத்தணும்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சு இறங்கியிருக்கோம். இடப்பிரச்சனை தான் தெரியும். போன வாரம் அங்கே எடுத்தாலும் இந்த வாரம் இந்த வாரம் நடத்த அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ஏதாவது இடவசதிகள் இருந்தாலும் சொல்லுங்கள். நாங்களும் எங்களோட சக்திக்கு உட்பட்டு மாற்று இடங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து எனக்கு ஏன்னு கேட்டால், இது ஒரு காலத்தில் இந்த முசத்தா பகுதி வந்து இது போன்ற தமிழ் பயன்கள், நம்ம தமிழுக்கு நம்ம மற்ற லாங்குவேஜ் வருவோம், தமிழ் பயன்கள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருந்த பகுதி இப்போ குறுகி போச்சு. இதை நம்ம தொடர்ந்து செய்யணும். இந்த மக்களுக்கு வந்து மார்க்கத்தை வந்து தூய வழியில் கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால இறங்கிட்டு உங்களுடைய ஒத்துழைப்புகள் தேவைப்படுது. அடுத்தடுத்த வாரங்கள் வரும்போதும் உங்களுக்கு தெரிந்த தமிழ் சோதரர்களை தயவு செஞ்சு அழைச்சிக்கிட்டு வாங்க. உங்களோட எல்லாம் அழைச்சிக்கிட்டு வாங்க. என்ன அடுத்த வாரம் இன்ஷால்லா இதை விட ஒரு தாராளமான இடத்துல இதே பிள்ளைங்க
நடத்துறதுக்கு அதெல்லாம் உதவி செய்யணும். நீங்கள் எல்லாம் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அதுக்குள்ள முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேற இடம் தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்க, நம்ம மாற்று இடம் வந்து நடத்திக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் புதிய மக்கள் நிறைய வந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் உங்களுக்கு பறக்க செய்யட்டும். அதே போல நம்முடைய ஷேக் முகமது அசர் மௌலவி அவர்கள் வந்து நமக்காக சிரமம் எடுத்து 2 வாரமாக துபாயிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. இனி அடுத்தடுத்த வாரங்களில் வந்து வேறு வேறு தாய்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வு தொடர்ந்து நடைபெறும். உங்களுடைய